அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க விஜய் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நேத்து ரிலீஸ் ஆன தலைவர் நடிச்ச கூலி படம் வேர்ல்டு வைடு இந்த உலகம் முழுசும் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேன் இண்டியா படம்னு சொல்லி பயங்கர ஹைப் ஏத்தி 1000 கோடி பட்ஜெட், அவரு கேமியோ ரோல், இவரு கேமியோ ரோல், ஆஃப்லைன் ஆன்லைன் சொல்லி பயங்கரமா ஒரு ஹைப் ஏத்தின ஒரு படம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பேசும்போது உங்களுக்கு புரியல, அது மாதிரிதான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். வாங்க போக போக பார்க்கலாம். என்கிட்டயே விளையாடி இருக்கு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. அனிருத் மியூசிக்ல சன் பிக்சர் தயாரிப்புல வெளிவந்த படம் தான் இந்த கூலி படம். இந்த கூலி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவரோட ஸ்டைலு, மாசு எல்லாமே ஒரு மாஸ் தான். அவர் சின்னதாவே ஒரு விஷயம் பண்ணாலுமே ஒரு மாசா அவருக்கு ஸ்டைலா இருக்கும். ஏன்னா அவர் இவ்வளவு வயசுலயும் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிறப்ப, ரசிகர்களுக்காக சில விஷயத்தை இறங்கி செய்யறாருங்கிறப்ப பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சாங் இருக்கும், தேவா சாங். அந்த சாங்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டெப் தான். அந்த சின்ன சின்ன ஸ்டெப்புமே பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், மேன்ஷனுக்குள்ள ஒரு ஃபைட் ஆக்ஷன்லாம் காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வருமே ஹாஸ்டல்ல, அந்த ஃபைட்டுமே நல்ல ஒரு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்டா கொண்டு போய் நல்லா கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா காட்டியிருப்பாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இது இல்லாம அந்த ஃபைட்டர் மேன்ஷன்ல வர ஃபைட்ல பாத்தீங்கன்னா கொக்கி ஃபைட், இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம பழைய காந்தி மார்க்கெட்ல சண்டை வரும்போது இந்த கொக்கி சண்டை தான் ஓடும். இந்த ஃப்ரேம் அங்க இருந்தும் பார்த்த மாதிரி அந்த ஒரு சில சீன்லாம் ஓகே. இது எல்லாமே ஓகே தான். ஓகேவா? என்னடா ஓகே ஓகேங்கிறீங்களா? ஏன்னா இந்த படம் ஓகே தான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எடுத்தோம்னா சத்யராஜ், இப்ப ஸ்ருதிகாஷன் அவங்க ரோல நல்லா பண்ணிருக்காங்க. சௌபீனு எனக்கு தேவை அந்த ஒரு கூலி. அவரோட கேரக்டர் ஆக்டிங்லாம் ரொம்ப ஒஸ்டெல்லாம் கிடையாது, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. சில விஷயத்துல அவர் பண்ற ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா இந்த படத்துல அவ்வளோ ஒரு பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு சோபின்னு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டர்ல ரச்சிதா ராமன் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா இருக்கட்டும், அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் வில்லா மாதிரி காட்டியிருக்காங்க. அவரு வரும்போது அவருக்கு உண்டான பிஜிஎம் அதுவுமே நல்லா சூப்பரா இருக்கு. ஃபைனலா அமீர் கானை கொண்டு வராங்க. அமீர் கானை கொண்டு வந்து அவரோட ரோல் நல்லா பண்ணிருக்கு. அமீர் கானை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அவர் சிவகார்த்திகேயனா இல்ல அமீர் கானான்ற மாதிரி எல்லாம் சில விஷயத்துல, ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப் ஏத்தி விட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ரோலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்துல ஒரு பக்கம் தலைவர் சூப்பர் ஸ்டார் நல்ல மாசா காட்டினாலும், இன்னொரு பக்கம் அனிருத் அவரோட மியூசிக்லாம் நல்ல மாசா காட்டியிருக்காரு. சவுண்டை ஏத்துன்ற மாதிரி ஏத்தி அங்கங்க படம் எங்கெல்லாம் தோண்டு போகுது அந்த இடத்தெல்லாம் ஹைப்பை ஏத்தி நல்லா பூஸ்டப் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், இது மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்கு, அப்புறம் ஸ்டண்ட், இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையுமே சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா லாஜிக்கல் மிஸ்டேக் இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல இருக்குது. சரி, குறிப்பா அந்த படத்தோட ஸ்டோரிக்கு வருவோம். இவ்வளவு தூரம் மற்ற விஷயங்களை பேசியாச்சு, படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியாச்சு. இப்ப ஸ்டோரிக்கு வருவாங்க. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பழி வாங்குற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. தன்னோட நண்பன் சத்யராஜ் செத்ததுக்காக பழி வாங்குறாரு ரஜினி, அது மாதிரிதான் கொண்டு போய் காட்டுறாங்க. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அதுக்கு ஏன்டா போட்டு சுத்துன்னு இவ்வளவு விஷயத்த சுத்தி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா சம்பந்தம் இல்லாம பவர் ஹவுஸ்ங்கிறாங்க. பவர் ஹவுஸ்ங்கிற இது ஒரிஜினலா என்ன அர்த்தம்னா, பவர் ஹவுஸ்ங்கிறது சரக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பவர் ஹவுஸ் சரக்கோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா மேன்சன் ஹார்ஸ். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல இருந்திருந்தா மேன்சன் ஹார்ஸ், பாட்டில் இருக்க ஸ்டிக்கரை மட்டும் மேன்சன் ஹார்ஸ்ன்னு எடுத்துட்டு பவர் ஹவுஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பேட்டர்னை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல பாக்குற பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படியே இந்த சில விஷயங்கள்ல காப்பி பண்ணி இந்த விஷயத்துல பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சு பண்ணிருக்காரு. ஆனா ஜெயிலரோட சீக்வன்ஸ் இந்த கூலி மூவில அந்த சீக்வன்ஸ் செட்டே ஆகல. ஏன்னா அதே மாதிரி, ஏன்னா அதுவும் ஒரு ஜானர் தான். ஜெயிலரோட ஒரு ஜானர் என்னன்னா, தன்னோட பையனை கொன்னுட்டாங்க அப்படின்றதுனால தேடி போய் ஒருத்தராக கொள்றது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல தன்னோட நண்பனை கொன்னுட்டான் அப்படிங்கிறதுக்காக தேடி போய் அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கொள்றது அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா சேம் தான். அங்கிட்டு ஜெயிலர்ல இவரு ரஜினி வராரு, இந்த பக்கமா ரஜினி தான் வராரு. அங்கிட்டு ஒரு வில்லனா, இங்கிட்ட ஒரு வில்லன், இங்கிட்டு விநாயக் அப்படின்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சௌபினோட கேரக்டர் மேக்ஸிமம் நம்ம ஒரு சில சீன்லாம் கெஸ் பண்ணிடலாம், ஒரு சில சீன் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா முழுக்க இந்த படம் பார்த்தோம்னா வில்லனுக்கான படம்னா சௌபினுக்கான ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சௌபினோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்கு இணையா ரச்சிதா ராம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயலாக் டெலிவரியுமே ரொம்ப அழகா இருக்குது. மற்றபடி படத்துல பேசுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீங்க போய் டைரக்டாவே படத்தை தேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், சுமார்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு நார்மலா மிட் ரேஞ்சில் இருக்குது. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட நிறைய ஒரு வெட்டு குத்து வர சீனுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா இவங்களும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்த முயற்சி பண்ணி யூஏக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். சின்ன பசங்க ஃபேமிலியோட வர முடியாது அப்படின்றதுனால எல்லாருமே தனித்தனியா தான் போய் பாக்குற மாதிரி ஆகி போகுது. ஆனா
இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படம் நல்லா இருக்கு, தியேட்டர்ல போய் பாருங்க. எனக்கு நல்லா இருக்கு, ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்பவும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு சுமாரா ஆவரேஜா இருக்குது. முடிச்சிடலாமா? இதுக்கப்புறமும் நான் சொல்றது புரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க படத்தை போய் பாருங்க. படத்தை போய் பார்த்துட்டு உங்களுக்கும் புரியாது, புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, புரியாதவங்களும் அதை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம மீண்டும் அடுத்த ஜில்லியன் சினிமா ஷோல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் டிகே. அரங்க மதிர விசில் பறக்கவே கொக்கே கூ கூ கூலே மூவ் யுவர் பாடி